வணக்கம். நம்ம தலைவர் பேசுறேன். கரப்பாம்பூச்சின்னு சொல்லி ஒரு இயக்கம் டெல்லிய பாராளுமன்றத்தை கிடுகிடுக்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு 2, 3 நாளாவே. எல்லாரும் மத்திய சர்க்காரே பயந்து போனேன். பெரிய ரிசர்வ் படை இறக்கி வச்சு அடிதடி ஆகி நேத்து நாங்க போவே மாட்டோம் அப்படின்ட்டேன். அடி வாங்கினாலும் கலைய மாட்டேங்கிறேன். அவன் என்ன சொல்றான்னா, நீட்டு தேர்வுன்னு ஒண்ணு கொண்டு வந்தியே, அந்த தேர்வு எழுத போகக்கூடிய நேரத்துல பிள்ளைகள் பூரா இரவு பகலா படிக்குதுங்க. தாய் தகப்பன் பாவம் அவனும் உழைச்சு கொண்டாந்து போட்டு நம்ம பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும்னு ஒரு ஆர்வத்துல பணத்தை செலவழிக்கிறாங்க. அவன் உழைப்ப பயன்படுத்தி அப்பனும் தூங்குறது இல்ல. அத்தாவும் தூங்குறதுல பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். அந்த பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய படிப்புக்கு போகணும், பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல யாருமே தூங்குறது இல்ல. தம்பி, அண்ணன் தம்பி பூரா அந்த பிள்ளைய கொண்டு கோச்சிங் சென்டர்ல விட, காலேஜ்ல விட, இப்படி வாழ்க்கை பூரா ஒருத்தர் முன்னேற்றத்துக்காக கடுமையா பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நீட்டு தேர்வு வந்ததுல இருந்தே இதை பூரா ரத்து பண்ணுங்க சொல்லிட்டு எல்லா மாநில கட்சிகளும் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்ன, தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் 25, 30 பேர் செத்து போனாங்க. இது வரைக்கும் அனிதாவில இருந்து எல்லாரும் செத்து போனாங்க. செத்து போனவங்க பூரா நஷ்டீடு கொடுக்க போகும்போதே கோர்ட்டு தடை போட்டேன். இங்க வா, பரீட்சை எழுதி பாஸ் ஆகணும். செத்து போனா அதுக்காக நீ நீட் தேர்வு மாதிரி அட்டன் பண்ணுவான். செத்து போனா எல்லாத்துக்கும் 10, 20 லட்சம் கிடைக்கும். எல்லாரும் பரீட்சை எழுத போவேன். எல்லாரும் தப்ப, எல்லாரும் ஜாவே, எல்லாத்துக்கும் நீ ரூபா கொடுத்துட்டே இருப்பியா? அவனுக்கு கோர்ட்டு தடை போட்ட எடப்பாடி காலத்திலே. அதுல இருந்து இப்ப ரூபா கொடுக்கறதுல பெரிய சிக்கல் இருக்குன்னு யாரும் கொடுக்கறது இல்லை. இப்படி ஒரு 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 பிள்ளைய வளர்ச்சிக்காக அந்த குடும்பமே கடந்த இரவு பகலா பாடுபடும். இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது நெருக்கி போய் நல்லா படிச்சு கிடிச்சு கோச்சிங் போய் படிச்சு நல்லா இந்த தடவை 100%, 80% எழுதியிருக்குங்க அந்த பிள்ளைய போனோடனே. கடைசியில பார்த்தா கொஸ்டின் லீக் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை ரத்து அப்படிங்க. அத்தனை ரத்துன்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் பயம் வந்துருச்சு. நல்லா எழுதின பிள்ளை கூட பயம் வருது. ஆத்தாடியாத்தான் என்ன போல கஷ்டப்பட்டு எழுதுமே, நம்ம டாக்டர் ஆகுதுன்னு கனவுல வந்தோமே, நமக்கு பூராமே அட்டன் பண்ணிட்டோமே, வெளியே வந்தவொடனே செக் பண்ணுதுங்க. நம்ம கரெக்டா தானே இருந்திருக்கோம், நம்ம கரெக்டா தானே படிச்சிருக்கோம், இதை ரத்து பண்ணி விட்டாங்களே அப்படின்னு ஒரு பயம் வந்துருது. மனக்குழப்பம் ஏற்பட்டு போகுது. திருப்பி படிக்கணுமா, திருப்பி ஒரு தேர்தலா, திருப்பி ஒரு தேர்வா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே நில குறைஞ்சு போயிருது அந்த பிள்ளை வரையும். அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு உழைப்பு அதுல வச்சிருக்காங்க. அவங்க சும்மா போன போக்குல நம்ம பேசிக்க கூடாது எதா இருந்தாலும். அப்படி இருக்கும்போது திடீர்னு அது ரத்து இது ரத்துங்கிறேன். உடனே இது கரப்பாம்பூச்சிக்காரங்க கிளம்பிட்டேன். கேன்னு என்னப்பா அது அவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீ வாட்டுக்கு இறந்தவங்களுக்கு 1 கோடி ரூபாய். டெல்லியில இப்ப 4, 5 பேர் செத்து போனாங்க. டெல்லி 4, 5 பேர் செத்து, ஒவ்வொரு மாநிலத்தையும் 40 பேர், 30 பேர் செத்து போனாங்க. இதுல தேர்வு விடைத்தாள் கசியுதுன்னா, கேள்வித்தாள் கசியுதுன்னா எப்படி கழிச்சு எதை நம்புவேன், எப்படி பரீட்சை எழுதுவேன்? ஒரே பூட்ல எத்தனை பேர் ஒரே இடத்துல இருந்து மைண்ட் செட்டோட போய் இருந்து பரீட்சையில் எழுதி பாஸ் ஆனவனே பல பேர். 2, 3 தடவை எழுதி முயற்சி பண்ணா அதெல்லாம் சுத்தப்படாது. இப்ப நானே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மேட்டரை நீங்க தலைப்பு வச்சீங்கன்னா முதல் இதுல பேசுறதே குறிப்பெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. இந்த தலைப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா முதல் இதை பேசுறதே திருப்பி சரியில்லை அப்படின்னு அடுத்த வட்ட பேசினா வராது. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. என்ன காரணம், அது ஆட்டோமேட்டிக் ஃப்ளோல வந்துகிட்டு இருக்கிறதே. இதே மாதிரிதான் சினிமா நடிகர்னு சொல்றேன். முதல் தடவை கதை சொல்லிடுவாங்களாம், கதாசிரியர் இருப்பேன், நடிகர் இருப்பேன், ஸ்டண்ட் மாஸ்டர் இருப்பேன், அல்லது நான் டான்ஸ் மாஸ்டர் இருப்பேன், இப்படி கதை வசனக்காரர் இருப்பேன், எல்லாமே இருப்பானா சொல்லிடுவாங்க. நான் எடுத்தவனே முதல் ஷாட்ல அமைஞ்சாத்தானே, ஏன்னா அப்புறம் அமையாத அன்னைக்கு ஷூட்டிங்கை ரத்து பண்ணிடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம், எல்லாமே அந்த முதல் தடவை போய் பண்ணாத்தே திருப்பி அப்புறம் என்னன்னா அந்த பிள்ளைகளுக்குள்ள போய் ஒரு மனக்குழப்பாய் போய் இதனால திருப்பி நம்ம பாஸ் ஆகுமோ, பாஸ் ஆக மாட்டோமோ, திருப்பி முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கு. இப்ப கரப்பாம்பூச்சிக்காரங்க கேள்வித்தாள் ஏன் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. கேள்வித்தாள் ரிலீஸ் ஆகுறதுல கவர்மெண்ட்டுக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த துறைக்கு கண்டிப்பா அந்த துறை பொறுப்பேற்றுக்கிட்டே போகணும். ஏன்னா பெரிய பெரிய படிச்சவங்க பூரா பேருமே லீக் அவுட் பண்ணவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? பெரிய பெரிய கல்வியில கரகண்டவங்க ஒரு 10 பேர், அவங்களே லீக் அவுட் பண்ணி போறது. கோடிக்கணக்கான பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல ரைடு பண்ணி கோடிக்கணக்கான பணத்தை கூட எடுத்தாங்க. இப்ப கூட டெல்லி, பீகார் எல்லா இடத்துலயும் அவங்க கூட எடுத்தாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, லீக் அவுட் பண்ண என்னன்னு கேட்டீங்கன்னா, லீக் அவுட் ஆயிடுச்சு. இப்ப எப்படி கொண்டு விட்டாங்கன்னா, யாருக்கு கேள்வித்தாலே கொடுக்கறது இல்ல. யாருக்குமே ஆன்லைன்ல தேர்தல் முன்னுற 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஓப்பனே ஆகுமா? அது தேர்தல் எழுதுறவன் வாத்தியார் எவனுக்குமே தெரியாதான். 1/4 மணி நேரத்துக்கு கூட எல்லாரும் வர்றான்ல, ரூமுக்குள்ள போறான்ல, வாத்தி வீச்சு மோதிரங்கிற எல்லாத்தையும் கழட்டிடுறான்ல, செல்போன் எல்லாத்தையும் கழட்டி ட்ரெஸ் கிச்சு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு உள்ள போடுறேன். உள்ள ஒன்று எல்லாரையும் உட்கார சொல்லுவானா, பேப்பர் பேனா கொடுத்துருவேன், உட்கார வச்சுக்கிட்டு இருக்குவேன். 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் டெல்லியில இருந்து தட்டுவாங்கன்னா அப்பதான் கேள்வியே வெளியே வருமா. அது வரைக்கும் வெளியே வராது, லீக் அவுட்டே பண்ண முடியும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இதே மாதிரி சிஸ்டத்துல இருந்தவங்க கூடமே கேள்வித்தாள் நம்ம சரியா எழுதியிருக்கோம் அப்படின்னு மனக்குழப்பத்தில் ஆயிட்டாங்க பாவம். இனிமே இந்த மறு தேர்வுல நம்ம வெற்றி வருவோமா மாட்டோமா? சரி, இதுக்கு சரியா போய் எழுதுறேன், அதுவும் கொஸ்டின் லீக்குன்னு சொல்றேன். நம்ம என்ன ஒண்ணு வாழ்க்கையை படிச்சு இவ்வளவு சிரமப்பட்டு நம்ம வீணா போயிடுறோமே அப்படின்னா அவங்க மனத்துக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால தற்கொலை முடிவுக்கே போயிடுறாங்க. 1 கோடி கொடு, 2 கோடி கொடு, குடும்பம் பூரா பாவம் ரூபாய் விடுங்க, குடும்பம் பூரா அந்த சிந்தனை ஆயிரும். குடும்பம் பூராமே ஒரு நில குரண்டு போயிடும். ஒரு பிள்ளை இறந்து போனா 20 வயசு வரைக்கும் வளர்த்து அதை உயிரையே கொடுத்து வளர்த்து படிக்க வச்சு அது மேல இப்ப அவ்வளவு பாச வச்சு குடும்பமே பாச வச்சு படிக்க வச்சா அது கொஸ்டின் தாள் லீக் அவுட் பண்ணி செத்து போச்சுன்னு சொன்னா யாரோட தப்பு? கவர்மெண்டோட தப்பு. நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். இப்ப இது இந்த லீக் அவுட் பண்றாரு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? நீட்டு தேர்வு சரிதான். நீட்டு தேர்வு வந்ததுல இருந்துதான் 1.5 கோடி 2 கோடி டாக்டர் படிக்கிற சாதாரண குடும்பங்களோட டாக்டர் ஆகுது. அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன், அதெல்லாம் வரவேற்பேன். ஆனா கொஸ்டின் தான் லீக் ஆகக்கூடாதுல, அதுதானே பிரச்சனையே. நீட்டு தேர்வுல பாஸ் ஆக முடியலனாலும் முன்னாடி சாகுது. இப்ப கொஸ்டின் தாள் லீக் அவுட் பண்ணாலும் அதுவும் சாகுதுங்க. எப்படிதான் இழப்பு இழப்புத்தேன்.
இப்ப என்ன இதுல பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கவர்மெண்ட் கவனிக்கக்கூடிய விஷயம். பொழுதன்னைக்கு இப்படி லீக் அவுட் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா, நாளடைவுல நீட்டு தேர்வுக்கு எவனும் எழுதவும் மாட்டேன், படிக்கவும் மாட்டேன். ரொம்ப எச்சரிக்கை. டாக்டர் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போகும். நாட்டுல இதுக்குள்ளே வரமாட்டேன். இது எதுக்குடா நம்ம கழுதைய போயிட்டு? அவன் பாட்டுக்கு நம்ம இப்ப இரவு பகலா படிப்போம். லட்சக்கணக்கா செலவழிப்போம். காலைல 3 மணிக்கு வந்து படிப்போம். திருப்பி காலேஜ் போவோம், பள்ளிக்கூடத்துக்கு போவோம். கடைசியா பார்த்தா கேள்வித்தாள் லீக்குன்னு சொல்லுவேன். இன்னொரு பக்கம் எழுதி பாஸ் ஆகிட்டு இருப்பேன். இது நமக்கு தேவையில்லாத வேலை. நம்ம எப்பவும் போல வாத்தியாரு, டீச்சரு இந்த மாதிரி சின்ன சின்ன பொறுப்பாளர், ஆயா, கூட்டுறவன், பெருக்கிறவன் இதுக்கு மாதிரி படிச்சா நமக்கு போதும். டாக்டர் வேணாம், மயிர் வேணாம் நமக்கு. இன்ஜினியர் படிக்க வேணாம். அப்படி போய் பழகிட்டேன்னா நாட்டுக்கு எவ்வளவு நட்டான்? எவ்வளவு நட்டான்? தொலைஞ்சு போமே பூராமே. படிப்பு மேல சந்தேகம் வந்துச்சுன்னா, அரசாங்கத்து மேல சந்தேகம் வந்துச்சுன்னா எதுவுமே விளங்காது. அதை பார்த்துங்க. பெரிய நாடு பெரிய சிக்கலை சந்திக்கணும். அதை பார்த்து இது உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. ஆனா கரப்பாம்பூச்சிக்காரன் பிடிச்சிக்கிட்டேன். வந்து உட்காந்துக்கிட்டேன். போடா இதை 1 கோடி கொடு, 2 கோடி கொடு, இனிமே பதவி விலகு. நியாயமானது தானே? இதுக்கு நீ தானே பொறுப்பு. கூப்பிட்டு எத்தனை தடவை பேசினாலும் லீக் அவுட் ஆனதுக்கு நீ தானே பொறுப்பு. நாங்களா பொறுப்பு? எங்கிட்ட அதிகாரம் இருக்கு. நேரம் என்ன செஞ்சிருக்கோம்? லீக் அவுட் பண்ண அந்த அதிகாரி சுட்டுக்கணும். 4-5 பேர் சுட்டுக்கணும். அவங்க சுட்டாதே அடுத்த பயப்புவேன். சுட்டுப்புட்டான்டா. என்ன ரவுடித்தனம் பண்ணாதே ரவுடியா? பல பேருடைய வாழ்க்கையை கெடுக்கிறவன் அவனும் ஒரு வகையான ரவுடி, சைலண்ட் ரவுடியா? அவனை சுற்ற வேண்டியது. சுடாம நீ வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவனை கோடிக்கணக்கான பணம் வீட்டுக்குள்ள போய் கைப்பற்றினாங்களாம், அடைச்சாங்களாம், உள்ள அடைச்சாங்களாம், வேற மாதிரி தேர்வு முறையை ரத்து பண்ண. இதெல்லாம் தப்பு. அவங்க இப்ப யார பிடிக்கிறீங்களோ ஷூட்டிங் ஆடுன்னு சொல்லிருங்க. யார ஷூட்டிங் ஆடுறேன் இது வழியே இல்ல. இரவு பாகத்துல லட்சக்கணக்கான மாணவிங்க உயிரே கொடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. லேசா வந்து காசுகளை வாங்கிட்டு கொஸ்டின் லீக் அவுட் பண்ணேன்னா இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு. உன்னை விட்டு வச்சுக்கிட்டு இருக்கலாமா நாட்டுல? இந்த பட்டுக்கிடுச்சு உங்களுக்கு. வந்து உட்காந்துக்கிட்டேன் டெல்லியில. பாராளுமன்றம் நடக்க விட மாட்டேன், ஒன்னும் நடக்க விட மாட்டேங்குது. பைசல் சொல்றாங்க 1 கோடி வேணும். நீட்டு தர ரத்து பண்ணு. அம்மா அப்படித்தான் ஆகும். நீ ஒழுங்கா நடத்த முடியலன்னா மறுசீரவை பண்ற. ரைட்டு. மறுசீரவை ஒழுக்கம் இல்லைன்னா திருப்பி பழையபடி 12ல இருந்து எம்பிபிஎஸ் போங்கப்பான்னு சொல்ல வேண்டியது. அது ஒழுக்க வேணும்ல. யார் நம்பி வர்றாப்புல இல்லையே. உன்னை எம்பி லட்சக்கணக்கா இரவு போல படிச்சுட்டு அங்கேயும் போய் கொஸ்டின் லீக்குன்னு சொன்னா வாழ்க்கை யார் வாழ்க்கை போகும்? உங்க வாழ்க்கை போகுமா? தாய் தேப்ப வாழ்க்கை போகுமா? அது பிள்ளை வாழ்க்கை போகுமா? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இது சரியில்லை. இது சரியா நடவடிக்கை. மாணவர்கள் வந்து நம்பிக்கை ஊட்டணும். நம்பிக்கை உழைஞ்சிருச்சுன்னா அந்த பக்கம் போக மாட்டேன். நீட்டுக்கு வரமாட்டேன், அந்த கோச்சிங் கிளாஸுக்கு போக மாட்டேன், எதுக்கு வரமாட்டேன். நாங்க வாட்டுக்கு சும்மா அந்த லோக்கல்ல ஏதாவது படிச்சுக்கிட்டு நாங்க வாட்டுக்கு ஏதாவது ஆயா வேலை பார்த்துட்டு போயிரும். அது நாட்டுக்கு பெரிய ஆபத்து.